நம்ம தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் இன்பமோ துன்பமோ கல்யாணமோ காது குத்தோ அந்த மூடை ஸ்டேபிளா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஊர்க்காரங்களாம் விரும்பி போற ஒரு இடம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டாஸ்மாக் மதுபான கடை தான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல அதாவது மாவட்டங்கள்ல எந்த மாவட்டங்கள் வந்து அதிக அளவுல மது விற்பனையா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு சொல்ல போனா நம்மளுடைய மாவட்டங்கள்ல தமிழ்நாடு இருக்கிற மாவட்டங்கள்ல அதிகமான மதுப்பிரியர்கள் இருக்கிற மாவட்டம் எது அப்படிங்கிறத அந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த டாஸ்மாக்னா என்ன ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஆரம்பிக்கலாம். டாஸ்மாக் 1983 டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த டாஸ்மாக் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனம் எதுக்கு சம்பந்தப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஊர்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் வந்து மதுபானங்கள் வந்து தயாரிக்கிறாங்களோ அதெல்லாம் மொத்தமா வாங்கி அப்போதே இருந்த சின்ன சின்ன பார்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்சியா தான் இருந்துச்சு. டாஸ்மாகோட முழு ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் அப்படின்னு பேர். பேருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குல்ல. ஆமா, 1983 இந்த மாதிரி நோக்கத்தோட ஆரம்பித்த டாஸ்மாகோட வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருந்தது. அது மட்டும் இல்லாம வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மியாவே இருந்தது. இதனால தமிழக அரசாங்கம் என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2003 தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பார்களையும் தன் வசப்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு தமிழ்நாடு ஒரு அறிக்கை விட்டாங்க. இதன்படி தமிழ்நாட்டுல அரசாங்கத்துடைய மதுபான விற்பனை மட்டும்தான் இருக்கும். அதாவது அரசாங்க மதுபானத்துடைய கடைகள் மட்டும்தான் இருக்கும். பார்கள் வேணா நீங்க டெண்டருக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அறிக்கை விட்டாங்க. அதன்படி இப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டாஸ்மாகோட வளர்ச்சி என்னன்னு. இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா 2003 தமிழக அரசு வந்து கையகப்படுத்தினாங்க இல்லையா இந்த டாஸ்மாக் கடைகள். அதுல இருந்து வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சி. உதாரணத்துக்கு சொல்ல போனா 2022 இருந்து 2023 நிதியாண்டுல டாஸ்மாக் மொத்த வருமானம் மட்டும் கிட்டத்தட்ட 44,183 கோடி. இது இமேஜினே நம்ம பண்ண முடியாது. இது வந்து மற்ற ஸ்டேட்ல இருக்கிறவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனா, அதாவது இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனா இருக்கட்டும், அதாவது போக்குவரத்து துறையா இருக்கட்டும், இல்ல வேற எந்த துறை வந்து லாஸ்ட்ல போனாலும் அவங்கள தூக்கி நிறுத்துறது இந்த டாஸ்மாக் நிறுவனம் தான். அந்த அளவுக்கு டாஸ்மாக் வருமானம் இருக்குன்னு வச்சுக்கலாம். சரி, நம்ம இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். அந்த வீடியோட பாயிண்டே இதுதான். தமிழ்நாட்டுல முதல் 5 டிஸ்ட்ரிக்ட் மாவட்டங்கள் அதிக அளவுல டாஸ்மாக் சேல்ஸ் ஆகிற மாவட்டங்கள், நான் அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி மதுப்பிரிகர்கள் அதிகமா இருக்கிற மாவட்டங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோல தொடர்ந்து பார்க்கலாம். முதல்ல இந்த 5வது இடத்துல எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். 5வது இடத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி. 5வதுக்கு அப்புறம் 4வது என்ன மாவட்டம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலம். சேலத்துக்கு அப்புறம் 3வது இடத்துல இருக்கிறது கோயம்புத்தூர். இப்போ உங்களுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்கும் 2வது 3வது இடத்துல யார் இருப்பா அப்படின்னு. ஆனா 2வது முதல் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த ட்விஸ்ட் என்னன்னு உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். 2வது இடத்துல நம்ம எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னா ஒரு ஒரு மாவட்டத்தை எதிர்பார்த்துட்டு இருப்போம். பட் லாஜிக் அது கிடையவே கிடையாது. 2வது இடத்துல இருக்கிறது நம்ம சென்னை. இப்போ உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரும்ல, அப்போ முதல் இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னு நல்லா தெரியும். நம்ம எல்லாருக்குமே இருந்த ஒரு டவுட் அதுதான். முதல் மாவட்டம் வந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வீரமா இருக்கட்டும், அன்பா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், கொஞ்சம் அளவுக்கு அதிகமாவே இருக்கிற நம்ம மதுரை மாவட்டம் தான். சர்ப்ரைஸாகவும் ஷாக்கிங்காகவும் இருக்குல்ல. எனக்கும் முதல்ல பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த வீடியோட நோக்கமே. மறுபடியும் இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு சூப்பரா சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சூப்பரா சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.